ஷே பிரம்மா பேசுகிறேன்ப்பா. மகாராஷ்டிரா கணக்கு நீதிமன்றத்தில் உள்ள கணக்குப்பா. அந்த கணக்கு ஒரே வாசிப்பிலே வாசிக்க ஆரம்பிச்சிட்டான். திரை லோகத்தில் விட்டு நீதிமன்றத்தை அவமதித்து வாசிக்கான். கம்முன்னு போட்டும்பா. எல்லா பேர்லையும் வாயை அடைச்சி உள்ளே மாட்டி உள்ளே கொண்டு வா. இது பூரா மாட்டணும். நீதிபதி ஜட்ஜே கோர்ட்டார யாரும் பேசக்கூடாது. ஆணும் பெண்ணும் யாரும் பேசக்கூடாது. கீழே வழக்கறிஞர்களே பேசக்கூடாது. பொத்தி போனோம், அடைச்சி போனோம், அவன் விரிக்கக்கூடாது. அவனால் வந்த வேணதான் இப்போ. இல்லைனா நீதிமன்றம் கோர்ட்டா அந்த நீதிங்கிறது கரெக்டாக நடக்கும். நியாயத்துப்படி கரெக்டாக நடக்கும். தர்ம அடி கொடுக்கறது நடக்கும். எல்லாமே கீழே வழக்கறிஞர்கள், மேலே அரசியல்வாதி சட்டத்தை போட்டு வலித்து இவன் கையில் கொடுத்துட்டான். யார் கையில்? அரசியல்வாதி சட்டத்தை வகுத்து போட்டு வழக்கறிஞர் கையில் கொடுத்து புக்காக தூக்கிட்டாளா அப்படின்னு கொடுத்துட்டான். அப்போ அந்த புக்கை கணக்க முடிக்கணும்ல. அதனால தான் அந்த காகித பேப்பரும் அந்த பெட்டிஷன் உள்ள பேப்பரும் அந்த நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டார் அவன் இருந்த இடத்தில் கணக்கை முடிச்சிட்டார். எல்லாம் எரிச்சிட்டார். டெல்லியில் பேப்பரை எரித்தாலே இந்தியா நாடு முழுவதும் அந்த பேப்பரை எரிச்ச சமானம். அதனால் எல்லா நீதிமன்ற கோர்ட்டில் அந்த பேப்பரை இவன் போட்ட சட்டம், இவன் போட்ட அடித்த நக்கி வச்சு நாக்கை வலித்து போட்டு தப்பாக கணக்கு ஆன சட்டம் எல்லாம் எரிச்சிடுவார். எரிஞ்சு போச்சு. இனிமேல் என்ன இருக்குது? இப்போ கணக்கு அந்த காகித பேப்பரை உலக நாடே எரிக்கணும். இந்தியா நாடு முழுவதும் எரிக்கணும். தமிழ்நாட்டிலே எரிக்கணும்ல. நீதிபதி ஜட்ஜி இடத்தில் எரிஞ்சால் உலக நாடே எரிக்க வச்சுருவார். அதான் நீதிபதி ஜட்ஜியாக உட்காந்துருக்காருல ஐயா, அந்த கணக்கில் முடிச்சிட்டாரா. அதனால் அந்த நீதிபதியை பேசினா எல்லா பேரையும் உள்ளே கொண்டு வா. அவனை பூரா செயலரில் கொண்டு போய் அடைச்சி 2 குண்டை கசிக்கி விட்டுறணும். பெண்ணுக்கு வெள்ளைப்பூடை வச்சு தேய்ச்சி விட்டுறணும். உள்ளே ஊடி தேய்ச்சி அரிக்கட்டும்னு விட்டுறணும். பேசக்கூடாது. தப்பு கணக்கு நீதிபதி வச்சு எடுக்காரு. தப்பு கணக்கை பூரா விடுவார். அதுக்காக தப்புன்னு நினைக்கக்கூடாது. நம்ம போடுற கணக்கு பத்தியா நீதிபதி ஜட்ஜி எப்படி கைலாசத்தில் எப்படி அப்படியுமா இல்லை காமுட்டா பேல பொத்தி போடாத. அவருக்கு தெரியும்டா. ஜட்ஜி அவர் உட்காந்துருக்காரா. ஜட்ஜிக்கு கணக்கு கொடுக்கறது தப்பு பண்ணால் சட்டை எது கையெழுத்து போட்டாலும் அவர் பார்ப்பார். கடவுள் பார்ப்பார். அவங்களுக்கு மேலப்பட்ட அதிகாரி கடவுள் தான். அவருக்கு மேலுக்கு உள்ள கணக்கில் கடவுள் உட்கார்ந்துருக்கிறது கடவுள் தான். எல்லா கணக்கிலும் கடவுள் உட்கார்ந்துருக்கார். நீதி அரசரும் நீதிமானும் உட்கார்ந்துருக்கார் ஐயா. நீதிபதி ஜட்ஜி கணக்கு எழுதார். அது அவங்கள்ட்ட அது கடவுள்கிட்ட ஒப்படைச்சிக்கிடுவாங்க. நீ பொத்தி போடா. நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் பூரா பொத்தி போ. கீழே வழக்கு ஆடாத, வழக்கு எதுவும் திறக்காத. அதை அவர் பார்த்துக்கிடுவார். கடவுள் பார்த்துக்கிடுவார். யாருக்கு தண்டனை கொடுக்கணும், யாருக்கு தப்பு செஞ்சு என்ன எல்லா கணக்கும் அவர் பார்ப்பார். நீ பொத்தி போடா, கீழே விரிக்காயிடா. ஒரே வாசிக்கான். எந்நேரம் பார்த்தாலும் கோடி பேப்பர் இல்லை பலாயிரம் கோடி வச்சுருக்கிற பேப்பரை திறக்க முடியலை. இவனை திறந்து பிடிக்க முடியாங்க இந்த அரசியல்வாதியை. வாசியாகிடா முக்கால்